Jesus. Hallelujah. Thank you பா. நன்றிங்கப்பா. இயேசப்பா. இயேசு சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. எங்களை பலப்படுத்துகிற நாமம் மேன்மைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமையும் எளிமையும் ஆன என் மேல் நினைவாய் இருப்பவரே, என் பெலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை
பாராட்டுகிறோம்ப்பா. உங்களை தேடி வந்து ஜீவனை கொடுத்து மீட்டு நம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதே இல்லை. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை. விசுவாசிக்கிறவன் கைவிடப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதுன்னு நாங்க வாசிச்சிருக்கோம்ப்பா. சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவா இருக்கிறவர் நீர். சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற எங்கள் மேல், எளிமையான எங்கள் மேல், எளியவனாய் இருக்கிற எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர். அது போதும்பா, அது போதும். நீர் போதும் எங்கள் வாழ்வில். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய தேவ மகிமை, தேவ பிரசன்னம், அளவில்லாத உடைய அன்பு எங்களை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் மத்தியிலும், தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் மத்தியிலும், வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மத்தியிலும், தேவனாகிய கர்த்தர்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஆசீர்வாதத்தினால் இந்த ஆராதனை வேளையில நீ நிரப்புவீராக. தேவைக்கு ஏற்ப ஆசீர்வாதம், அவர்கள் எதிர்பார்த்த நன்மையை இந்த நாளில் அவர்கள் ருசிப்பார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know my God who I'm worshiping. எனக்கு என் தேவனை தெரியும். என் தேவன் நான் விசுவாசிக்கிறவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் எந்த தீங்கையும் நன்மையாக மாற்றக்கூடியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன் என்றது போல. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் எங்களுக்கு இந்த நாளிலே வேண்டிய சுகம், வேண்டிய நன்மை, வேண்டிய பொருளாதாரம், வேண்டிய கிருபைகள், வேண்டிய தேவ பிரசனம், வேண்டிய தேவ அன்பு அளவில்லாமல் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறதற்காக நன்றி செலுத்த போகிறேன் அப்பா. முன்னோர்களாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. இதோ என் ஜனத்தின் நடுவில் நீர் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் மத்தியிலும் நீர் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள் நீர் இருக்கிறீர். இப்பொழுது பயபக்தியோடு உடைய ஆராதனையில பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக என் தேவன் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதிகான மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். அவர் மாறாதவர். ஆமென். அவர் அற்புதர். ஆமென். அவர் மாறலைங்க. அதனால இன்னும் நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையிலிருந்து மாறவில்லை, தம்முடைய அற்புதத்திலிருந்து மாறவில்லை, தம்முடைய உண்மையிலிருந்து அவர் மாறவில்லை, தம்முடைய உடன்படிக்கையிலிருந்து அவர் மாறவே இல்லை. அவர் நம்மோடு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எனவே அந்த உடன்படிக்கை பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென், உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பிலும் என் அன்பின் விசுவாசிகளும் என்னோடு இணைந்திருக்கிற மற்ற பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்குள்ளே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 8 மாதங்களும் நாம் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? எத்தனை பேர் சொல்லுறீங்க, ஆமா, என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார்,
அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நம்பி இருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 2 தடவை ஆண்டவர் சொல்றார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கிறோம், அவருடைய வல்லமைக்கு காத்திருக்கிறோம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனமே, நீ சோர்ந்து போகாதே. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். விட்டு கொடுக்க வேண்டாம். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுவோம். நிறைவேறிய தீரும். ஆராதிப்போம். நிறைவேறிய தீரும். கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன், எந்த இக்கட்டான நேரத்திலும் துதிப்பேன், வியாதியிலும் துதிப்பேன், போராட்டங்களிலும் துதிப்பேன், குடும்ப பிரச்சனைகளிலும் துதிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை உயர்த்துவேன். என் தேவனின் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி, இல்லைன்னா கரங்களை உயர்த்தி குடும்பமா ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உயர்த்தலாமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமா, துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆமா, தேவனை நோக்கி என்றே
நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமா, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம். ஆமா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே. ஆமா, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க, இரவின் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட. ஆமா, உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். இன்னும் சொல்லுங்க, உன்னத தேவன், உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமா, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென், நான் துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். சொல்லுங்க, நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமா, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சொல்லுங்க, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். இன்னும் சொல்லலாம், அவரது நாமம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே மீண்டும் துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். என் வியாதிக்கு விரோதமாக நான் துதிப்பேன். என் கடன் பிரச்சனைக்கு விரோதமாக நான் துதிப்பேன். என் குடும்ப ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவனுக்கு விரோதமாக நான் துதிப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன். நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மையை தடை செய்கிறவனுக்கு விரோதமாக துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனை நோக்கி, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புற
ஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அடுத்த வசனத்திலே கர்த்தர் தமது வைராக்கியம் கொண்டு எழும்பி தமது ஜனத்தை கடாய்ச்சிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மறுமொழியாக கர்த்தர் தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள் நிந்தையாக வைப்பது இல்லை. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! ஆமென். புற ஜாதிகளுக்கு முன்பாக, அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை பழிக்கும் சொல்லாக அல்ல, நிந்தைக்கு சொல்லாக அல்ல, நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக, அவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா! என்ன வார்த்தை! கர்த்தர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாய்ச்சிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உன்னை சுகமாக்குவதற்கு தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நீ வியாதியிலோ வறுமையிலோ செத்து புறஜாதி முன்பாக அவமானத்துக்கு அல்ல, உன்னை நிந்தையாகி நீ ஒப்பு கொடுப்பது இல்லை. உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக, எல்லா கணத்துக்கும் மகிமையினால் நிரப்பின தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்லுங்க. எல்லாரோட வாய்களும் சொல்லட்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் தடைகளை உடைக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் நன்மையால் நிரப்ப வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவரோட வைராக்கியத்துக்கு விரோதமாக எந்த மனுஷன் நிற்க முடியும்? எந்த சக்தி எதிர்த்து நிற்க முடியும்? சொல்லுங்க. உங்க பக்கத்துல யாராவது இருந்தா சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதிக்க அவர் வைராக்கியம் கொண்டு எழுந்துட்டாருன்னா அதை எதிர்த்து நிற்க எந்த கிரியையினாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த சக்தியினாலும் முடியாது. ஹல்லேலூயா! அது லூசிபரா இருந்தாலும், அது எவனா இருந்தாலும், அவர் எழுந்த பிற்பாடு, அவர் ஆசீர்வதிக்க எழுந்த பிற்பாடு, அவர் நினைவு கூர்ந்த பிற்பாடு அதை எதிர்க்க ஒருவனாலும் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஓ, முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாது. என் ஆபிரகாமின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, தாவீதின் தேவன் என்னோடு. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னோடு நானும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானா. நீங்களும் நம்புவீங்களா? தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானா. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. ஆமா, முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால். ஆமா, வேண்டினார்கள்,
சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்யறீங்களா? அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீராமா. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். நீங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஆமா, முகம் வெட்கப்பட்டு ஏமாற்றம் அடைவதில்லை. மீண்டும் சொல்லுங்க. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமா, ஏமாற்றம் அடைவதில்லை. நான் ஏமாற்றம் அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கண்மலையாகிய கிறிஸ்து சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதுன்னு சொல்லி இருக்கிறார். நான் ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஆமா, முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம். ஆமா, தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். ஆமா, திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம். ஜேக்கப் யாக்கோப் ஜெயம் எடுத்தது போல நானும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் விட்டு கொடுப்பதே இல்லை. என் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விட்டு கொடுத்து விடாதீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஓயாமல் அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம். யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார், இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. வெறுக்கையாய் போனவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். என் தேவன் எனக்கும் அதை செய்ய வல்லவர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு. மீண்டும் சொல்லுங்க. வேண்டினார்கள், ஆமா, போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஆமா, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. ஆமா, ஏமாற்றம் அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஏமாற்றம் அடைவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. குடும்பமா கரங்களை உயர்த்தி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஏமாற்றம் அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா, ஏமாற்றம் அடைவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஜீசஸ். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகம் எப்படி வெட்கப்பட்டு போகவில்லையோ
அதே தேவனை நாமும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய பிள்ளைகளே. அதே தேவ பிரசனம் நம்மையும் நிரப்பி இருக்கிறது. நம்முடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாமும் ஏமாற்றம் அடைவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு இருதயத்தோடு சொல்லுங்க. கண்களை மூடி. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். ஆமா, தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். நீங்களும் தயங்காம நம்புறீங்களா? தயங்காமல் நம்பினதா? ஆமா, என் நம்பிக்கையிலே ஒரு மாற்றமும் இல்லை. தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா மேன்மைக்கும் எல்லா கனத்துக்கும் என் தலையை உயர்த்துகிறவருமாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சிறுமையும் எளிமையும் ஆன என்னேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கரங்களை உயர்த்தி. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். நாங்க எத்தனை பேர் நீங்க இல்லைன்னா எல்லாம் வெறுமைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? தான் எனக்கு எல்லாமே. எத்தனை பேர் அவரை உயர்த்துங்க? ஹல்லேலூயா. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன்.
தட்டி உம்மை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக, உம்மை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக, உம்மை நம்புகிற இருதயம் களி கூறுவதாக. ஓ தாவீதின் தேவன் நம்மோடு. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க குடும்பமா அமர்ந்திருந்தீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி நம்மை ஆசீர்வதிப்பவர் அவரே. சொல்லலாமா? உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்ப. எத்தனை பேர் சந்தோஷமா? உம்தயவென்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெட்கப்படல, உம்தயவென்ன கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தேன், இயேசுவின் நாமத்தை நம்பி கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஓ வெறுங்கையாய் நான் கடந்து வந்து. நீங்கள் வெறுங்கையாய் இருக்கிறீர்களோ? இரு பரிவாரங்களினால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். வெறுங்கையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அந்த வெறுங்கையை உயர்த்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. சொல்லுங்க, வெறுங்கையாய் நான் கடந்து வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. சேர்ந்து ஏல் எல்லோஹேல், எல்லோஹேல், எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹேல், அம்மா எல்லோஹேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. சொல்லுங்க, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. உடன்படிக்கை உன்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. எல்லோஹேல், எல்லோஹேல், எல்லோஹேல் துதிப்பேன். ஆமென். எல்லோஹேல்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறவர்கள் நின்று கொண்டு முழங்கால் படித்து அப்பாவை வரும் என்று இயேசு சொன்னது போலவே வந்திருக்கிறது. நம்முடைய மனதார பிதாவை தொழுது கொள்ளுவதில் இருக்கிற மகிழ்ச்சி, அதற்காகவே இயேசு நம்மை ஆயத்தம் பண்ணி நம்மை பரிசுத்தம் பண்ணி பிதா நம்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அதை நமக்கு உணர்த்து பிதாவை நோக்கி நாம் பார்க்க அப்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். எனவே எல்லாரும் கண்களை மூடி பிதாவை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோமா? உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நன்றி. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம். நன்றிப்பா, தேங்க்யூ. இந்த நொடி வரைக்கும் குறையில்லை, இந்த நொடி வரைக்கும் குறையில்லை. எங்களை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறீர், உயிரோடு வைத்திருக்கிறீர், கிருபையாய் நடத்துகிறீர், விசுவாசத்தை தட்டி எழுப்பி நடத்துகிறீர். உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் எங்களை நிரப்புகிறீர். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர். அவரை நோக்கி ஆராதிப்போமா? நன்றி அப்பா. பலவிதமான வியாதி பயங்கள், கொரோனா, கொள்ளை நோய்கள், எதிர்கால பயங்கள், ஏதாவது தீமை குடும்பங்களில் சம்பவித்து விடுமோ என்கிற பயங்கள், இவைகளெல்லாம் மறைந்து போவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஹல்லேலூயா. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க பிள்ளைகளே. எதை குறித்து ஒரு கலக்கம், பயம் உங்களுக்கு வேண்டாம். எங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறாரு, எங்க அப்பா கூட இருக்கிறாரு. உங்க கவனத்தை அவர் மேல வையுங்க. மகிமையான காரியங்களை செய்வாரு. உங்க ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்க உதவி செய்வாரு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள்
கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். தேங்க்யூ. என்னை நடத்துகிறவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா, நல்ல பங்கு நீதான். ஐயா, நல்ல பங்கு நீதானையா. வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா, கூடவே உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்குவேன். ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா, இரக்கம். ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நன்றிங்கப்பா. உம்மால் தான் நாங்கள் வாழுகிறோம், உம்மால் தான் நாங்கள் நிற்கிறோம், உம்மால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், உம்மால் தான் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம், உம்மால் தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், பலனாக இருக்கிறோம். அதற்காக நன்றி. அனைத்து மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு ஆடியோ நல்லா கேட்குதுங்களா? ரிப்ளை மூலமாக தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பிலும் இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தது உண்மையானால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பதும் உண்மை. ஏனென்றால் வேதம் தெளிவாய் உறுதியாக சொல்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலக
உலகத்தை ஜெயிக்கும். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்றும், அந்த வித்து சும்மாக இருக்காமல் விசுவாசத்தை உருவாக்குகிறது என்றும், அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. போன புதன்கிழமை செய்தி கேட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கவனம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர்கள் ஆத்துமா செழிப்பாக இருக்கும், அது இளைப்படைந்து போகாது. Faith is the evidence of things that is not seen. Faith itself evidence. விசுவாசமே ஆதாரம். உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்பதற்கு விசுவாசமே ஆதாரம். நீ சுகமடைய போகிறாய் என்பதற்கு விசுவாசமே உனக்கு தேவன் கொடுத்த ஆதாரம், எவிடன்ஸ். உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போகிறது என்று விசுவாசமே ஆதாரம். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய், இருக்கிறாய் என்பதற்கு உனக்குள் இருக்கிற விசுவாசமே ஆதாரம். உன் தீமைகள் உனக்கு நன்மைகளாக மாறப்போகிறது என்பதற்கு. So faith is the evidence of things that is not seen. கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். பல போராட்டங்கள், பாடுகள், நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகளையும் தாண்டி இயேசு ஜெயித்தாரே, இயேசுவின் வாக்குத்தத்தங்கள் வல்லமை உள்ளவைகள் என்று உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் சிந்திக்க கூடுமானால் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே நம்மை அதிசயமாக நடத்துகிறார், நடத்தி வர விரும்புகிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இது நாள் வரைக்கும் நம்மை, இந்த நொடி வரைக்கும் நம்மை பாதுகாத்து வருகிற கர்த்தருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ, நன்றி அப்பா, தேங்க்யூ, நன்றி அப்பா. தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். உங்களுடைய சுயத்தை சந்தோஷப்படுத்திக் கொள்ள, நீங்கள் எப்படியோ வாழ்ந்து கொள்வதற்காக கிறிஸ்து வரவும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் அப்படி உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து போதிக்கவும் இல்லை. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். எனவே கண்ணும் கருத்துமாக சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் காண்பிக்கிற அதே சிரத்தையை, புதிய ஏற்பாடு நமக்கு கொடுத்திருக்கிற பல ஆலோசனைகளை செயல்படுத்துவதிலும், வேதம் சொல்லுகிறது போல இயேசுவின் நீதியால் நிரம்பியிருக்கிற நீங்கள் அவருடைய நீதியால் உண்டாகிற கனிகளிலும் நிரப்பப்படும்படிக்கு, விசுவாசத்தினால் உண்டாகிற கிரியை அவைகளிலும் பெருகும்படிக்கு. ரோமருக்கு எழுதும்போது விசுவாசத்தினால் நீங்கள் செய்கிற கிரியைகளையும் அன்பின் பிரயாசத்தையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற கிருபைகள், விசுவாசம், வல்லமை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அன்பு, தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, கல்வாரி அன்பு என்ற அனைத்தையும் நமக்குள் இருந்து வெளிப்படும்படி நாம் செய்யும் போது நாம் பூரணம் அடைகிறோம், உண்மை கிறிஸ்தவனாக மாறுகிறோம். வேதம் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறது அல்லவா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், போதிக்கிறவன் போதிக்கிறவன், ஊழியம் செய்கிற ஊழியத்திலும், பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறதிலும் உறுதியாயிருங்கள், அவனுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள், பரிசுத்தமாக நீங்கள் இருப்பதே தேவனுடைய சித்தம்.
பரிசுத்தவானுடைய கால்களை கழுவுங்கள், உண்மையாயிருங்கள் என்று பல ஆலோசனைகளை நாம் புதிய உடன்படிக்கையிலே பார்க்கிறோம். எனவே அவைகள் எல்லாம் நாம் கவனம் வைத்து அந்த கனிகள், அந்த குட் கேரக்டர்ஸ் நமக்குள் வெளிப்பட நம்மை ஒப்படைப்போமாக. உங்களுடைய கிரிகளில் நீங்கள் சிறப்பாக விளங்குவதை வைத்து எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களை ஆட்சி செய்கிறார் என்பதை உலகமும் நிர்ணயித்துவிடும், பரலோகமும் நிர்ணயித்துவிடும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கப் போகிற நீங்கள் இன்றைக்கே உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடித்து விடலாம். உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் மனிதர்களை நடத்தும் விதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவ அன்பு மூலமாக உங்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். எனவே அதிகமாக தேவ அன்பையும், தேவ கிருபையையும், தேவனுடைய விசுவாசத்தையும், தேவனுடைய வல்லமையும், பரிசுத்தாவியான நிறைவையும், தேவனுடைய வசனங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பற்றையும் மிகுதியாக பெருக பண்ணுங்கள். கிருபையை சாப்பிடுங்கள், தேவனுடைய விசுவாசத்தை சாப்பிடுங்கள், தேவனுடைய அன்பை சாப்பிடுங்கள். திருவிருந்தில் அப்பமும் ரசமும் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை ஏதோ அப்பமும் ரசமும் சாப்பிட்டு விட்டு போகிறதாக அர்த்தம் அல்ல. அதில் சத்தியம் அடங்கி இருக்கிறது. அவைகளை சாப்பிடுங்கள், அதனால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா அவனில் அன்பாயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவைகளுக்கு உங்கள் ஒப்படையுங்கள். மற்றும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. உங்களுக்காக விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய இரத்தத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள். சரியான கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள் இருக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வீடுகளில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவ உறவில் இருக்கிறார்களா, தேவனை நேசிக்கிறார்களா, கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என்னிடத்தில் நீங்கள் அதை கேட்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. நீங்களாக அதை செயல்படக்கூடாது. நீங்களாக இன்னொருவருக்கு திருவிருந்து கொடுப்பதற்கான அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. என்னிடத்தில் அதை கேளுங்கள், ஆலோசியுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அப்பத்தையும் ரசத்தையும் பயபக்தியோடு ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். என் அப்பத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எழுப்புவார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு சாட்சி. சுந்தரி அம்மா மசகாலபாளைய ரோட்டில் ஒரு இட்லி கடை வைத்திருக்கிறார்கள். மிகுந்த விசுவாசத்தோடு அதை செய்து வருகிறார்கள். போன வாரம் அவர்கள் வந்து சொன்ன சாட்சி மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கே இருந்தது. கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கு பெரிய ஞானம், அறிவெல்லாம் தேவையில்லை, படிப்பறிவு கூட தேவையில்லை. கேட்ட பிரசங்கத்தை உள்ளே வைத்து கொள்ளுகிறவர்கள் யாரோ, அதை விடாப்பிடியாக பிடித்து கொள்ளுகிறவர்கள் யாரோ, அவர்களை கர்த்தர் மகிமையாக நடத்துகிறார். அதுக்கு சுந்தரி அம்மா ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பதாக இட்லி கடை தொடங்கினார்கள். போட்ட காசே வராத அளவுக்கு நிலவைகள் இருந்தது. அப்படியே விடாப்பிடியாக அதை தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தார். இன்றைக்கு கர்த்தர் அதை அப்படி ஆசீர்வதித்து வருகிறதை கேள்விப்பட்டு மகிமைப்படுகிறோம், கர்த்தர் மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் அது ஆயிரங்களாக பெருக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அவர்களுக்கு ஒரு இட்லி பாத்திரம் தேவைப்பட்டது. 13 இட்லி வரக்கூடிய பாத்திரம்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் கதவுகளை திறந்து அவருடைய அருமையான ராஜா சகோதரர் மூலமாக 33 இட்லி வரக்கூடிய பாத்திரம் கிடைத்தது. அவர்கள் பெரிய சாட்சியாக அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லையே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று. இந்த சின்ன இது அற்புதமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு அது பெரிய விஷயம். அது ஏற்ற சமயத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதை அவர்கள் சொல்ல விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அவர் தேவன், நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார்.
வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். என்னை மிகவும் தொட்ட அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆவியானவர் பேசுவார் நம்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 14ஆம் அதிகாரம் 7 to 9. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு எனக்கு கொடுத்த அந்த ஆறுதலை என் ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, தயவு கூர்ந்து நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் சந்தோஷமாக இருக்கிற ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, கிறிஸ்தவம் எவ்வளவு மேன்மை வாய்ந்தது என்பதை அறிய அறிய ஒருபுறம் நமக்கு நம்பிக்கை, சந்தோஷம், மறுபுறம் ஒரு தைரியம் நமக்குள் உருவாகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலேயே மரணத்தை, ஒரு மனிதன் செத்த பிற்பாடு நடக்கக்கூடிய காரியங்களை விளக்கின, இறங்கி விளையாண்ட, இதுதான் என்று பட்டவர்த்தனமாக அப்படியே திறந்து 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 இதுதான் விளக்கி வைத்தது போன்ற ஒரு மார்க்கம் உலகத்தில் இல்லை. மரணம் வரைக்கும் பல காரியங்களை சொல்லுகிற மதங்கள் உலகத்தில் உண்டு. ஆனால் மரணத்துக்கு பின்பதாக இப்படியெல்லாம் நடக்கும் என்று உளறின மதங்களும் உண்டு. ஆனால் தெளிவாய் மரணத்துக்கு பின்பதான காரியங்களை விளக்கி சொன்ன ஒரு மார்க்கம் கிறிஸ்தவத்தை போல வேறு எதுவும் இல்லை. அதற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், கர்த்தரை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. இரண்டால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய முடிவை குறித்து அறிந்திருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டே போகிறவர்கள் அல்ல, வாழ்ந்து முடிக்க போகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நமக்கு தைரியம் ஊட்டுகிறது இந்த கிறிஸ்தவம். மரணத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த கிறிஸ்தவம். மரணத்துக்கு பின்பதாக வாழ்க்கையை விளக்கி விளக்கி பேசுகிறது இந்த கிறிஸ்தவம். அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷமும் இன்னும் வேதத்தில் பல இடங்களில் நாம் அதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாவதாக. மரணத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு வரும்போது நமக்கு இந்த உலக வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. என்றால் இன்றைக்கு இந்த பூமியில் ஏராளம் மரணங்கள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிறவரும் நாம் தொழுது கொள்ளுகிறவர் எப்படிப்பட்டவர் என்றால் மரித்து உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வந்த தெய்வமாக இருக்கிறார். மரணத்தை ருசி பார்த்த தெய்வமாக இருக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்துவிட்டு மட்டுமல்ல, அதை ஜெயித்து விட்டு வந்திருக்கிறார். அதனால் தான் சந்தோஷமாய் கம்பீரமாய் பாருகிறோம், மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே என்று பாடுகிறோம். அதை குறித்து சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்களும் சொல்லுகிறது. கொரிந்தியரிலும் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே,
பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்படுகிறது. போகட்டும். இந்த நம்பிக்கையோடு இந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பவுல் சொல்லுகிறார், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறது இல்லை, நம்மில் ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. பிழைக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, மரிக்கிறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீ பிழைச்சிட்டு இருக்கியா, நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீ சாகணும்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. பவுல் சொல்றார், நம்மில் ஒருவனும் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் நமக்காக இல்லை, நம்மில் ஒருவனும் நமக்கென்றும் மரிக்கிறது இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். இந்த வார்த்தை படித்த உடனே எங்கள் அப்பா அம்மாவுடைய மரணம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததை நான் பார்த்தேன். மரித்தாலும் மரணத்தில் கூட நாம் நமக்காக மரிக்கவில்லை. யாருக்காக மரிக்கிறோம்? ஆகையால் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். பிழைக்கிறதுனால மட்டும் நம்ம கர்த்தருடையவர்கள் அல்ல, நாம செத்தாலும் கர்த்தருடையவர்கள் தான். ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிழைச்சிருக்கிறதுனால நம்ம கர்த்தருடையவர்கள் மட்டும் அல்ல, நாம செத்தாலும் கர்த்தருடையவர்கள் தான். We are belong to Christ all the time. பிழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கர்த்தருடையவர்கள் இல்லாமல் போக முடியாது. அதுபோல செத்துட்டாங்க ஒருத்தருங்கிறதுனால, நாமளே ஒரு நாள் சாக போகிறோங்கிறதுனால நாம் கர்த்தருடையவர்கள் இல்லாதவர்களாய் போக முடியாது. நாம் பிழைத்தாலும் செத்தாலும் கர்த்தருடையவர்கள். பிழைத்திருப்பதும் கிறிஸ்துவுக்காக, நாம் சாவதும் கிறிஸ்துவுக்காக என்று சொல்லிவிட்டு அதை விளக்குகிறார் 9வது வசனத்தில் பவுல். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஒரே தேவன், ஒரே ஆண்டவர் 2 பேருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒரே கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் என் தேவன் ஆண்டவராக இருக்கிறார், என் மரித்து போன என் அப்பாவுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஒரே பார்வையில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு முன்பதாக நாம் பிழைத்து தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சமயத்தில் 2 ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆளுகிறாருன்னு வச்சுங்களேன். இந்தியாவையும் ஒருவர் ஆளுகிறார், பங்களாதேஷையும் ஒரு ஆளுகிறார் என்று ஒரே ராஜா. நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரே ராஜா இருப்பது போல, நாம் மட்டும்தான் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பங்களாதேஷுக்கும் ராஜாவாக ஒரு ராஜா இருக்கிறார். அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார், இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மையும் ஆட்சி செய்கிறார், அவர்களையும் ஆட்சி செய்கிறார். ஆனால் நமக்கெனவோ நம்மை மட்டும்தான் ஆட்சி செய்கிறது போல இருக்கிறது. ஆனால் அவர் இன்னொரு நாட்டையும் ஆட்சி செய்கிறார். அதுபோல இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளோருக்கும் தேவனாக இருக்கிறார், மரித்தோருக்கும் தேவனாக இருக்கிறார். ஒரு முறை பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவனுக்கு ஒரு மனைவி இருந்தால், அந்த புருஷன் செத்து போனான், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி செத்துப்போனுடைய தம்பி வாழ்க்கை கொடுக்க வேண்டும். எனவே தம்பி திருமணம் பண்ணினான், அவனும் செத்து போனான். அதுக்கப்புறம் தம்பி திருமணம் பண்ண, அவனும் செத்து. 7 பேர் திருமணம் பண்ணினார்கள், எல்லாரும் செத்து போனார்கள். உயிர்த்தெழுதலிலே இவளுக்கு யார் புருஷனாக இருப்பான் என்று அந்த சதுசேயர்கள், உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் கேட்டார்கள். அதுக்கு இயேசு சொன்ன பதில், தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, எல்லாரும் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் ஒரு பதிலை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்றும் தானே சொல்லி துதிக்கிறீர்கள் தேவனை.
அப்பொழுது தேவன் மரித்தோருக்கு தேவனாக இருக்கிறாரா? ஆபிரகாம் மரித்து விட்டார்களா? ஈசாக்கு மரித்து விட்டானா? இல்லை, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் மரித்தாலும் இன்றும் அவனும் உயிரோடு இருக்கிறான். ஈசாக்கு மரித்தாலும் அவனும் உயிரோடு இருக்கிறான். நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது ஆபிரகாமின் தேவனே என்று சொல்கிறோம். காரணம், தேவன் மட்டுமல்ல ஜீவிக்கிறவராக இல்லை, ஆபிரகாமும் உயிரோடு இருக்கிறார். அந்த பாரடைஸ் ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தாலும் நாம் உயிரோடு இருக்க போகிறோம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றால் மகிமையின் சரீரத்தில் அவர்கள் எழுந்து வருவார்கள். இன்றைக்கு ஆவியாக பரதேசி என்கிற இடத்துல அவர்கள் இயேசுவோடு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய நோக்கம், நாம் பிழைத்திருந்தாலும் கிறிஸ்துவோடு தான், மரித்தாலும் கிறிஸ்துவோடு தான். அதற்காகவே நாம் ஆராதிக்கிற, நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். நம்முடைய மரணம் என்பது மரணம் அல்ல. ஹல்லேலூயா. அது ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் ஜீவனாலே விழுங்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் வரைக்கும் மரணத்தை சுமந்து தீர்ந்த நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதிருந்து ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறோம். குருடன் இயேசுவை கண்டவுடனே போர்வை தூக்கிவிட்டு எழும்பினது போல இந்த உடம்பை தூக்கி எறிந்து விட்டு நாம் இயேசுவை பார்க்க போகிறோம். ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது அவருடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது. காரணம், அவன் உடம்பில் இருந்து அவருடைய ஆத்துமா இயேசுவ பரலோக ராஜ்யத்தை பார்த்ததினால் பிரகாசம் அவனுக்குள் வந்தது. இந்த சத்தியங்களை எங்களை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இவைகளை சொல்ல பவுல் விளைந்ததுக்கு காரணம், ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம், the purpose of life. நீ கிறிஸ்தவன் ஆனதின் நோக்கம், கிறிஸ்து உனக்குள் வந்ததின் நோக்கம், கிறிஸ்து உன்னை ரட்சித்ததின் நோக்கம், நீ கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்படைத்ததின் நோக்கம், the purpose of life. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் என்றால், கிறிஸ்துவுக்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, to glorify God. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றார், நீங்க அஞ்ஞானிகளை போல, அந்த கொரிந்தியரில் வாசிக்கும் போது அவங்கள போல துக்கித்து அழுக வேண்டாம். ஏனென்றால் நாம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாவோம் என்று. போகட்டும். இந்த ரோமர் 14:7-9 வாசிக்கும் போது, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, குறிப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என் ஆடுகளே, எனக்கு செவி கொடுக்கிறவர்களே, என் சபை மக்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது பிழைத்திருப்பது உங்களுக்காக அல்ல. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்காக அல்ல. உங்கள் சுயத்தை திருப்திப்படுத்திக் கொள்ள அல்ல. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள அல்ல. கொஞ்சம் இயேசுவை உங்களுக்குள் வாழ விடுங்கள். உங்களுக்குள் இருந்து இயேசு வாழ்வாராக. உங்களுக்கு நேரிடுகிற அனைத்தையும் இயேசுவுக்குத்தான் அது சம்பவிக்கிறது என்று நீங்கள் அதை சந்தோஷமாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பவுல் சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த உங்களுக்குள்ளான அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை உண்டாகும்படி நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளவும், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து வாழவும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு நானும் என்னை ஒப்படைத்திருக்கிறேன். நானும் அதை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய நோக்கங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக மண்டியிட வைத்து, கிறிஸ்து எனக்குள் இருந்து வாழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக, நான் சிறுகவும் அவர் எனக்குள் பெருகவும் வேண்டும்.
நீ உனக்குள் சிறுக வேண்டும், உனக்குள் அவர் பெருக வேண்டும். நீ உன்னை குறித்து உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தடுமாற்றங்களை தைரியமாய் மனிதர்கள் முன்பதாக அறிக்கை செய். உன்னை குறித்த மேன்மையான காரியத்தையே சொல்லிக் கொண்டிருக்காதே. நான் ஜெபித்தேன், நான் இப்படி சாதித்தேன், நான் இப்படி கரெக்டாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ பரிசேயனாவாய். உன்னுடைய பலவீனங்களை வாய் விட்டு சொல்லிவிடு. நீ உன்னுடைய பலவீனங்களை சொல்லி கிறிஸ்துவை உயர்த்தினால் கிறிஸ்து உனக்குள் பெருகுவார், நீ சிறுகுவாய். உன்னை குறித்த பெருமை நியாயங்களையே நீ பேசிக் கொண்டிருந்தால் கிறிஸ்து உனக்குள் இருந்து வாழ முடியாது. ஏனென்றால் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஞானஸ்தானம் எடுத்து விட்டாய், திருவிருந்து எடுத்து விட்டாய் என்பதனால் நீ சாகும்போது பரலோகமே உன்னை வரிசை கட்டி வரவேற்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காதே. இயேசுவின் நீதியின் கனிகளினால் நீ நிரம்ப வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் உனக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் கேரக்டர் உனக்குள் உருவாக வேண்டும். மன்னிப்பும் தாழ்மையும் அன்பும் பொறுமையும் என்ற நல்ல கனிகள் கொடுக்கிற மரமாக நீ உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் ஒன்றை உன் மனதில் ஏற்றிக்கொள், ஒருவனும் தனக்கென்று பிழைக்காமல் கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறான். நாம் நம்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக வாழவில்லை, கிறிஸ்துவின் மகிமைக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். உங்கள் வீட்டில் அற்புதங்களை செய்ய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அதை மறந்துவிடு. உனக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதை குறித்து சிரத்தை எடு. அவருடைய கிருபை உன்னை அப்படிப்பட்டவனாக மாற்றும். தெய்வ பிள்ளைகளே, அற்புதங்கள் நடப்பது பெரிய விஷயம் அல்ல. அதற்காக இயேசு இந்த பூமிக்கு வரவும் இல்லை, அது மட்டுமே நோக்கமில்லை. இயேசு ஒருவனை உயிரோடு எழுப்பினார் என்றால் பழைய ஏற்பாட்டில் எலியாவும் உயிரோடு ஒருவனை எழுப்பிவிட்டான். எலிசா செத்துப்போன பிணத்து அந்த கல்லறையிலே ஒரு பிணத்தை கொண்டு வந்து வைக்கும் போது எலிசாவினுடைய என்றைக்கோ அடக்கம் பண்ணப்பட்ட எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு பிணம் எழுந்து ஓடினது. பழைய ஏற்பாட்டில் நடக்காத அற்புதங்கள் அல்ல புதிய ஏற்பாட்டில். கடல் பிளந்ததும், யோர்தான் நதி பிளந்ததும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து மன்னா இறங்கினதும், மரித்தோர் எழும்பினதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்து விட்டது. புதிய ஏற்பாட்டில் என்ன விசேஷம்? ஹல்லேலூயா! கிறிஸ்துவை போன்ற ஒரு சாயல், தன்னலமில்லாத ஒரு வாழ்வு என்பதுதான் கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டவைகள். அன்பு என்ன என்பதை இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? ஒருவனும் தனக்கென்று பிழைக்காமல் கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறோம். போகட்டும். த பர்பஸ் ஆஃப் லைஃப். உங்களுக்கு வியாதிகளில் சுகம் வேண்டுமா? பலவீனங்கள் மறைய வேண்டுமா? உங்கள் பிரச்சனைகளை மாற வேண்டுமா? ஏற்கனவே நம்முடைய பாஸ்டர் சந்தோஷ் தேவானந்த் என்று சொல்லப்படுகிற யூடியூப் சேனலில் போனால் அதுக்குரிய தலைப்புகளில் பிரசங்களை கேட்டு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வார். பட் இப்பொழுது ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறது நோக்கம் உங்களை மனவாட்டிகளாக மாற்றும்படியாக, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக ஒரே மணவாளனுக்கு கைப்பிடித்து கொடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களை மறுரூபமாக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை, உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றும்படி உங்களுடைய ஒரே நோக்கம் ஒன்லி பர்பஸ் டு பிகம் லைக் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சாயலை ஒத்திருக்கும்படியாக நீங்கள் மாறுவதும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதுமே உங்களுடைய பிரதான நோக்கமாய் மாறுவதாக. வீடு கட்டுவதும், கார் வாங்குவதும், குடும்பம் நடத்துவதும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்வதும், இவைகளே உங்கள் சிந்தனைகளை ஆக்கிரமித்தால் உங்களுக்கும் புறஜாதி மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதமே உங்களுடைய கவனமாக இருந்தால், அதுக்கு மாத்திரம்தான் இயேசு வந்தார் என்றால், அம்பானி நம்மை விட மேன்மையானவன்.
உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் என்பது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருந்தால், உங்களை விட அம்பானியின் களஞ்சியம், டாடா பிர்லாவின் களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் எங்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த திருமணமாகுதல், குழந்தை குட்டி பெற்றுக்கொள்ளுதல், வீடு கட்டுதல், கார் வாங்குதல் என்கின்ற நம்முடைய அபிலாஷைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருந்தால், உங்களுக்கும் இஸ்லாமியனுக்கும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அவர்களும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள தங்கள் கடவுளை பயன்படுத்துகிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய நோக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள, அதை நிறைவேற்றிக் கொள்ள நம்முடைய கடவுளை பயன்படுத்த பார்க்கிறோம். எல்லா தரப்பட்ட மதங்களிலும் அந்த வெற்றி அவர்கள் கண்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் இருக்கிறார்கள். தீர்க்காயுசு மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால், நம்மை விட தந்தை பெரியார் அவர்களும், கருணாநிதி அவர்களும், இன்றைக்கு இருக்கிற அத்வானி அவர்களும் நம்மை விட மேன்மையானவர்கள். தீர்க்காயுசுக்காக நாம் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை போன்ற ஒருவர் இந்த பூமியில் இல்லை. நாம் தேவ மகிமைக்காக வாழ்கிறோம். தன்னலம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால் நம்முடைய நோக்கமும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதும், கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப், கிறிஸ்துவைக்காக வாழ்வதுமே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் எத்தனை வயதில் மரிக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய மரணத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா என்பதே தேவையாக இருக்கிறது. நாம் எத்தனை காலங்கள் வாழ்கிறோம் என்பது அல்ல, அந்த வாழ்ந்த காலங்களில் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. என்றால் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அந்த எண்ணத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். தேவனுக்காக வாழ்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா? ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தருகிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். அந்த நாட்களில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, அல்லது தொடர்ந்து பற்றாக்குறையை சிந்திச்சே வாழ்க்கையை ஓட்டுகிறோமா? இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு பொருளாதாரம் வரப்போகிறது, தீர்க்காயுசம் பெற்றுக்கொள்கிறோம், சுகம் பெற்றுக்கொள்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வாழ்வின் நோக்கமோ இவைகளை அனுபவிப்பது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதே. The purpose of life, not just enjoying the world. உலகத்தை அனுபவிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, உலகத்தை அனுபவிக்கிறதுனால் அது கடந்து போகுமே. எல்லாத்தையும் அனுபவித்த சாலமோன் புத்தி சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லாம் மாயை. என்றால் இந்த சூரியன் அழிந்து போகக்கூடிய சூரியன், இந்த சந்திரன் அழிந்து போகக்கூடிய சந்திரன். வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் சந்திரன் ரத்தமாகவும் சூரியன் இருளாகவும் மாறும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இது அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழியாமையுள்ள ராஜ்யத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அல்லவா? 12,000 ஸ்தாதி நீளமும் 12,000 ஸ்தாதி அகலமும் 12,000 ஸ்தாதி உயரமுமான புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அது நடுவில் இருந்து என் ராஜா ஆட்சி செய்ய போகிறார். தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க என் இயேசு வரப்போகிறார். அனாதி கதவுகளே உயரங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமே கிறிஸ்துவோடு இருப்பது, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுமே. பிரியமானவர்களே, என்னோடு கூட எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள், ஒப்படைக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது கிறிஸ்துவின் மகிமைக்காக மாத்திரமே. நீ யாருன்னு காமிக்கிறதுக்கு உன் வாசப்படியிலிருந்து வெளியில வர்றதுக்கு இல்லை. உன் வீட்டிலிருந்து வாசப்படியிலிருந்து உன் வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு காரணம், நீ ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி, ஒரு சூப்பரா ட்ரெஸ் போட்டு, உன் நகைகளை காமிச்சு நீ யாருன்னு காமிச்சுக்கிறதுக்கு நீ வாசப்படியை தாண்டி வெளியே வரல. நீ வாசப்படியை தாண்டி வெளியே வர்றதுக்கு காரணம் கிறிஸ்து யார் என்பது காண்பிப்பதற்காகவே. ஷோ கிரைஸ்ட். ஜனங்களுக்கு இயேசு தேவை.
அது உன்னுடைய ஆசீர்வாதமாகிய பொருளாதார ஆசீர்வாதங்களால் மட்டுமல்ல, அதல்ல, அதுவும் பிரதானம் அல்ல. உன்னுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நேசத்தினாலும் கிறிஸ்துவை நிரூபிக்க இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும். இவைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படிப்பட்ட சில மரணங்களை நாம் பார்த்து விட்டோம். மரணம் என்று நான் சொல்லுவது மூக்கில் பஞ்சு வைத்து சாவதை குறித்து அல்ல. ஆபிரகாம் ஒரு மரணத்தை சந்தித்தான். தன் தகப்பன் வீட்டிலே பதன் அராமிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகல சம்பத்தோடும் உறவினர்கள் சூழ நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தவனை கண்ணுக்கு தெரியாத ஒருவர், கூட இருக்கிறாரோ இல்லைன்னு பார்க்க முடியாத ஒருவர், வெளியவா என்று கூப்பிடுகிறார். உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அவர் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டார், கண்ணு முன்னாடி நிற்க மாட்டார், ஆனால் இருக்கிறார். இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒருவரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு ஆபிரகாம் வெளியே வந்தது ஒரு மரணம். ஒரு மரணம். நீங்களும் நானும் உலகத்துடைய அபிலாஷைகள், உலகத்தின் ஆசைகள், சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா, எல்லா உலகத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசு காண்பிக்கிற தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஏறக்குறைய மரணம்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்து என் எல்லைகளை விரிவாக்குவார், என்னை பெரிய ஜாதியாக்குகிறார். தனி மனிதனாக வந்த ஒருவனை அவர் பெரிய ஜாதியாக்குகிறார், அவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவத்தில் ஏறக்குறைய 200 கோடி பேர்கள், இஸ்லாமில் ஒரு 90 கோடி பேர்கள், யூத மதம் என்று பல மதங்களின் ஆரம்ப புள்ளியாக ஆபிரகாம் இருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று பேசுகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கானதல்ல, நிரந்தரமானவைகள். என் தேவன் வேதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இது அற்ப நாட்களுக்காக மட்டுமல்ல, நித்திய காலமாய் அது கடந்து செல்லும். 100% வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சத்தியத்தின் தேவன், உண்மையுள்ள தேவன், நிரந்தர தேவன். இந்த கேலக்சியில் இருக்கிற டைம் 70-80 வருஷங்கள் எல்லாம் சர்வ வல்ல தேவனை கட்டுப்படுத்த முடியாது. அவர் நித்தியமாய் நம்மை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்தியமான ஜீவனை தருகிறவர், நித்தியமான சமாதானத்தை தருகிறவர், நித்தியமான சந்தோஷத்தை தருகிறவர். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அவருக்காக வாழ்வதும் அவரை மகிமைப்படுத்துவதுமே. பின்பதாக ஆபிரகாம் இன்னொரு இடத்தில் மரணத்தை சந்திக்கிறான். தன் ஆசையாய் பெற்ற தன்னுடைய மகனை, 100வது வயதில் பெற்ற மகனை, நாமெல்லாம் 25 வயசில் பெற்ற மகனையே அவ்வளோ பாசம் வச்சிடறோம். ஒரு 100வது வயசில் கிடைக்காத ஒன்று கிடைச்சிருக்கு. அவனை கொஞ்சி, அவனை நேசித்து, அவனை கவனித்து, அவனை விளையாட்டு சொல்லி கொடுத்து, அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு, அவனை அழகு பார்த்து, அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனை மடியில் படுக்க வச்சு, மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டு, என் வாரிசு ஒருத்தன் கிடச்சிட்டான், எனக்கு ஒரு வாரிசு ஒருத்தன் கிடச்சிட்டான். எலியேசருடைய பையன்தான் எஜமான் ஆவான்னு நினச்சான். இல்லை, எனக்கே ஒரு வாரிசு கிடச்சிட்டான். என்னுடைய மனைவிக்கு எனக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி வாக்குத்தத்த பிள்ளை கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு வளர்த்தின ஒரு பையனை பழி செலுத்து என்று வசனம் வருகிறது. கட்டைகளை அடுக்குகிறான். அந்த கட்டைகளை அடுக்கி அந்த பையன் கேட்கிறான். அந்த பிஞ்சு முகத்தில், அந்த பால் வடிகிற அந்த முகத்தில் கேட்கிறான், பலிபீடம் இருக்கிறது, ஆடு எங்கேன்னு கேட்கிறான்.
அது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய கைகளை கயிறினால் கட்டுகிறான், கால்களை கயிறினால் கட்டுகிறான். இதனால் வரைக்கும் அவனுக்கு ஒரு ஆட்டை கட்டி தான் பழக்கம். ஆட்டை கட்டி மாட்டை கட்டி அது பலி செலுத்தி அதை அறுத்து சாப்பிட்டு அப்படி பழக்கம். அது அப்படியே ஆட்டை கழுத்தை தரதரதென்று அறுத்து ரத்தம் வடிய வடிய அதை பார்த்துதான் பழக்கம். இப்பொழுது தன் மகனை அப்படி செய்ய வேண்டும் என்று வார்த்தை. அப்படியே தன்னுடைய பையனை எடுத்து பலிபீடத்தில் வைக்கிறான். இவைகளெல்லாம் மரணம் தான் பிரியமானவர்களே. நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது, நம்முடைய குடும்பத்தில் பிடிக்காத ஒன்று நடக்குது, நம்முடைய சரீரத்தில் பிடிக்காத ஒன்று நடக்குது, நம்முடைய சபையில் பிடிக்காத ஒன்று நடக்குது, மரண வழி. ஆனாலும் அதை குறித்து கவலைப்படாமல் அதை தூக்கி பலிப்பீடத்தில் வைக்கிறான் ஆபிரகாம். கடைசியில் கத்தி எடுத்து ஓங்கி குத்தவும் போய்விட்டான். அவன் நடிக்கல, மனசாரதான் அதை செய்யறாங்கிறத தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் அதை அறிந்தார். அவன் ஏதோ நடிக்கல, அவன் ஏதோ அப்படியே பாவலா பண்ணலங்கிறத இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அறிந்திருந்தார். உண்மையாலுமே அவன் கொலை செய்ய போனான். இதுவும் ஒரு மரணம் தான். நமக்கு வேண்டியவர்கள் வியாதிப்படும் போது, நமக்கு வேண்டியவர்கள் சஞ்சலப்படும் போது, நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது மரண வேதனை அடைகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்திலும் பொறுமையாயிருங்கள். அந்த மரணத்தையும் ஆபிரகாம் வாங்கி கொண்டு மேற்கொண்டு போகிறான். ஏனென்றால் இனி பிழைக்கிற ஒருவனும் தனக்கென்று பிழைக்காமல் கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறான். ஒருவனும் தனக்கென்று மரிக்காமல் கிறிஸ்துவுக்கென்று மரிக்கிறான். நாம் பிழைத்திருப்பதும் மரிப்பதும் நமக்கென்றல்ல, கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அந்த மரணத்தை அவன் சந்தித்தான். ஆனால் பின்பதாக இயேசு சொன்னார், தேவன் சொன்னார் அந்த இடத்துல, உன் மகன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் மகனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பலவிதமான மரண போராட்டங்களிலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த வேதனையில் இருக்க மாட்டாய், அதிலே ஒரு இரட்சிப்பை அற்புதத்தை நான் கட்டளையிடுவேன். ஏனென்றால் உனக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. பலவிதமான போராட்டங்களில் மரண வேதனைகளோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இல்லை, அவைகள் மேல் கை போடுவதில்லை, பிசாசங்க கை வைப்பது இல்லை, அவனுக்காக நான் என்னுடைய மகனை நான் அனுப்பி இருக்கிறேன். எப்பொழுது எனக்காக நீ மரிக்கவும் துணிந்தாயோ, என்னானாலும் பரவாயில்ல எனக்கு கிறிஸ்துதான் என்று சொன்னாயோ, அப்பொழுது நீ மரணத்தை வென்று விட்டாய். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இனி மரணம் என்கிற துக்கம் என் ஜனங்களுக்கு இல்லை. ஜனங்கள் தான் மரிக்க கொடுத்தவர்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்குள்ள மரித்திருந்தாலும் அவர்கள் திரும்ப வருவார்கள் என்று மரணத்துக்கு மூடு விழா செய்து விட்டார் என் ஆண்டவர். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இந்த தைரியம் எப்போ கிடைக்குதுன்னா, நான் பிழைத்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்கென்றே இருக்கிறேன். நான் பணக்காரனாகி 4 பேருக்கு அப்படி காரில் போடி காமிக்கிறது இல்லை கிறிஸ்தவம். அதெல்லாம் 2வது பட்சம். அப்படிலாம் இருந்திருந்தீங்கன்னா மனதை மாற்றிருங்க. கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க. கிறிஸ்துவின் அன்பிலும், கிறிஸ்துவின் பொறுமையிலும், கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலும், கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையில் நிற்கிறீங்க பாருங்க. உங்கள் கேரக்டரில், உங்கள் குணங்களில் காமிக்கிறீங்க பாருங்க. அதுதான் கிறிஸ்தவம். பணக்காரனாகிறதா கிறிஸ்தவன்னா அம்பானியை விட எவனும் இல்லையா இந்தியாவில்? அவன் அதை விட பெரிய காரை கொண்டு வந்து நம்ம ரோட்டில் நின்று நம்ம எங்கே போய் முகத்தை வச்சுக்குவோம்? அதில் அல்ல. கிறிஸ்து என்பவர் யூனிக், ஈடு இணையற்றவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து ஒன்று நம்முடைய பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் என்று நினைக்கிறேன். பிலிப்பியர்
1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். நீங்கள் உயிரோடு இருந்தாலும் தேவன் மகிமைப்படுவார், நீங்கள் மரித்தாலும் தேவன் மகிமைப்படுவார். அப்படின்னா இப்போ நீங்கள் மறிக்க போகிறீங்க, அப்படி இல்லை. உங்கள் மரணம் நீங்கள் சந்திக்கிற நாள் அது கூட மகிமையாக தான் இருக்கும், தோத்து போனதாக இருக்காது. நீங்கள் தீர்க்காயுசும் பலனுமை கர்த்தர் உங்களை நடத்துவார், சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் மரணத்தை சந்திப்பீர்கள் அல்லவா, அந்த மரணம் கூட கவலைக்குரியதாக வேதனைக்குரியதாக இல்லாமல் மகிமையுடையதாக தான் இருக்கும். கிறிஸ்து உங்கள் மரணத்திலும் மகிமைப்படுவார். உங்கள் மரணம் கூட சாதாரண வேதனைக்குரியதாக இருக்காது. வியாதி சாவு உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அந்த மரணத்திலும் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால 1 கொரிந்தியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, எப்படி? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நினைச்சுங்க, உங்க சரீரம் தேவனுடையது, உங்கள் ஆவி தேவனுடையது. அந்த சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் இயேசு மகாராஜா. சிலுவையில் கொடுத்த விலை, அவர் சிந்தின ரத்தத்தினால உங்களை அவர் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாரு. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, உங்க உடம்பு யாரோடது? உங்க கண்ணு யாரோடது? உங்க கைகள் யாரோடது? உங்களுடைய உள்ளுறுப்புகள் யாரோடது? உங்கள் கால்கள் யாரோடது? அது தேவனுடையவைகள். உங்க இதயம், உங்க கிட்னி, உங்க லிவர், உங்க நுரையீரல், உங்க மூளை, உங்க நரம்பு, உங்க ரத்தம், உங்க எலும்புகள் தேவனுடையது. This is the possession of God. அதனால தான் இந்த சத்தியம் நமக்கு தெரியும் பொழுதுதான் உடம்பு ஏதாவது வியாதி விளைவின தொட்டா உட்ரா நாயே, யார அந்த வியாதி, அந்த பேய பிசாசை பார்த்து சொல்றான், லீவ் இட். உடம்ப தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் உடம்பு தேவனுடையது. அந்த சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கர்த்தருக்கு ஏன்னா மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது இருதயம் இருள் அடைகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். தேவன் தான் அறிகிறது முக்கியம் இல்லை, மகிமைப்படுத்தணும். பிரைசிங் காட். எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. இதுவரை நடத்தி வர்றீங்க, நன்றி. தாமதமாகுதா, நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. நீ உமக்கே மகிமை. தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள். எப்போ நம்ம கர்த்தருடைய கிறிஸ்துவத்தினுடைய அபிஷேகத்தை வல்லமையை இழக்கிறோம்னா, எப்போ சிந்தனைகளை வீண் சிந்தனைகளை ஒப்படைக்கிறோமோ அப்போ நம்ம வீணராயிடுறோம். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சிந்தனை வீணர்கள். அவர்கள் பெயர் ஹலோ யார்? அவர்கள் சிந்தனை வீணர்கள். எப்பவுமே வீணா போனதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்குள்ள அந்த கிறிஸ்தவத்தின் வல்லமையை பார்க்க முடியறதில்லை. அந்த சமயமா பார்த்து பிசாசு வேலைத்தனம் பண்ணிடுறான். அப்புறம் ஏதாவது விஷயத்தை தோத்து போய் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா கர்த்தர் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரான்னு சிந்திக்க வச்சிருவான். நோ, அவர் உயிர்த்தெழுந்த இரட்சகர் இருக்கிறார். அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. எந்நேரமும் ஆவியில் நீ அனலாக இருக்க இருக்க அவரை துதிக்கிறதும் மகிமைப்படுத்துறதும், அப்பப்போ டவுன் ஆகும் போதெல்லாம் நல்லா 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 ஜெபமனும் ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வேத வாசி நல்ல ஆவியை நல்ல அனலாக வச்சுக்கிட்டே இருக்க இருக்க நீ நல்ல ஆரோக்கியம் பலனுமா போய்கொண்டே இருப்பாய். கொஞ்சம் ஆவி டவுன் ஆகும்போது சரீரம் தன் வேலையை செய்ய தொடங்குது.
ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மலைக்கிறோம். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவது, கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வது, கிறிஸ்துவை தரித்து கொள்வது, கிறிஸ்துவோடு இருப்பது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது. இதுவே நம்முடைய பிரதானமான நோக்கமாக இருப்பதாக என்று இந்த வசனங்களின்படி உங்களை உற்சாகப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தொடர்ந்து அந்த பாதையில் உங்களை நடத்துவார் என்று உற்சாகப்படுத்தி, அவருடைய கிருபைகளை, அவருடைய சந்தோஷங்களை, அவருடைய அன்பை, அவருடைய விசுவாசத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள அதிகமாய் வேத தியானம் பண்ணுங்கள், அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், ஆராதனை செய்யுங்கள், அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை அணிந்து கொள்ளுங்கள், அவருக்குள் வாழுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்கு உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் யாருடைய மனதெல்லாம் மறுரூபமாகாமல் உலகத்தோடு ஒட்டி போயிருக்கிறதோ அவர்களெல்லாம் அங்கிருந்து பிரிக்கப்படுவார்களாக, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வார்களாக. யாருடைய நோக்கங்கள் எல்லாம் இன்னும் வேற உலக நோக்கங்களாக இருக்கிறதோ அந்த நோக்கங்கள் மாறுவதாக. Let the purpose of life change in Jesus' name. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவீங்க ரெண்டு வார்த்தை. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவர் அழைச்சிருக்கிறார். அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவனான கர்த்தர் ஆராதனையும் எனக்கு தெரியப்படுத்தின அந்த வசனங்களை, புரிய வைத்த வசனங்களை ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியாகவும் ஆவியானவர் கிரியை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம், புரிய வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இதிலே நிலை நிற்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவினால் வருகிற சகல சாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே போல தன் வாழ்க்கையை மொத்தத்தையும் தேவனுக்கு ஒப்படைத்தவர்களாக பரஸ்பர அன்பில் வளர எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. The only purpose of life to glorify Christ. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழ கிருபை தாங்கப்பா. அனைத்து மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவ ஆவியாருடைய ஐக்கிய ஸ்நேகம் சமூக சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.